முறையாக போய் அதை அட்டன் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதை செய்து கொண்டு அதனால தான் இன்றைக்கி ரிசல்ட் இப்படி கொடுக்குறோம். இதற்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி ஒரு டீம் எங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. என்னுடைய தலைமை ஆசிரியர், என்னுடைய அரசியல் ஆசான் மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஸோ இப்படி ஒரு வெற்றிகரமான டீம் இருக்கு. எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியிலேருந்து இந்த மாதிரி இருக்க எல்லா ஆஃபீஸும் சேர்ந்தனால தான் ஒரு டீம் இருக்க மோர் வி தேன் ஐ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக இன்றைக்கு இன்னும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள் என்று சொன்னால், இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை 2020 அப்படின்னு ஒன்று வெளியிட்டாங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்கள் என்ன சொல்றது, எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி இன்னைக்கு முன்னாள் ஒரு நீதியரசர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு 15 பேர் கொண்டிருக்கின்ற கல்வியாளர்களை வைத்தோம். யார் பிற்போக்குவாதிகளை வைத்தெல்லாம் இதை தயார்படுத்தலை. கல்வியாளர்களை மட்டும் வைத்து யாரிடமிருந்து தெரியுமா கருத்து கேட்டோம்? மாணவர்களிடம் கருத்து கேட்டிருக்கிறோம், பெற்றோர்களிடம் கருத்து கேட்டிருக்கின்றோம், ஆசிரியர்கள் மக்கள் கருத்து கேட்டோம். பல கல்வியாளர்கள் கருத்துக்களை கேட்டு அதன் மூலமாக இன்னைக்கு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு முதல் காரணமாக இருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள், முற்போக்கு சிந்தனையும் அக்கறையும் வளர வளர புரட்சிகள் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படி அந்த முற்போக்கு சிந்தனையோடு இன்றைக்கு பலவிதமான திட்டங்களை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அங்கே செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, அது சார்ந்து மாணவ செல்வங்கள் மீது அக்கறை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செலுத்தும் பொழுது இது போன்ற கல்வி புரட்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கல்வி புரட்சி நாளாகத்தான் இந்த நாளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விதியை நம்பி மதியை இழந்து பகுத்தறிவற்று வாழ்வது மிக மிக கேடு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள். அதுபோன்ற விதியாக இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேணாம், மதியாக இருக்கின்ற எங்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி தான் எங்களுக்கு வேணும் என்கிற அளவுக்கு இன்னைக்கு அதை வெளியிட இருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இப்படி தொடர்ந்து நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேக்ரவுண்டில் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு இடத்துல போய் இந்தியாவில் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸில் உலக லெவலில் போய் நிறைய யூனிவர்சிட்டிஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, பெரிய ஆளுகளாக வருவீர்கள். வரும்பொழுது எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, ஒன்றே ஒன்று வாழ்க்கையில் வேண்டுகோள் ஒன்றே ஒன்று. எத்தனையோ ஆட்சி மாற்றம், எத்தனையோ முதலமைச்சர் பார்த்துருப்பீங்க. நம்முடைய வாழ்நாளில் நம்மால் மறக்கக்கூடாத ஒரு முதலமைச்சர் உண்டு என்று சொன்னால் நம்முடைய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சரை மட்டும் நீங்கள் நினச்சி பார்த்தா கூட போதும். நீங்கள் எங்களுக்கு எது செய்யணும்னு கூட நாங்கள் எதிர்பார்க்கணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு கல்வியும் சுகாதாரம் இரு கண்கள் அப்படின்னு கிடைக்கிற இடத்தெல்லாம் பேசக்கூடியவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். வெறும் சொல்லு மட்டும் இல்லை, அதை செயலாகவும் காட்டக்கூடியவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு அவர் உங்களை எல்லாம் வாழ்த்த வருகை தந்திருக்கின்றது. அதுவும் நம்மளுக்கான மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை வழங்குறது எவ்வளோ ஒரு ப்ரைடான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு விழாவாக, ஒரு திருவிழாவாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். அதற்கு காரணமாக இருந்த, அதை தயாரிப்பதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு கல்வியாளர்களுக்கும், எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு, வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் கனவு காண்கிறீர்களோ அந்த உச்சத்தை அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, மீண்டும் ஒரு முறை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர்களையும் நம் அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.